வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஃபேமிலியோடு காலையிலே சமையல் பண்ணி எடுத்துகிட்டு மெரினா போயிட்டு வந்தோம். மெரினாவில் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் ஆட்டின் போட்டதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் சாகசம் பண்ணாங்க. அதையும் பார்த்துட்டு தான் வந்தோம். வர்ற வழியில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் சேஃபாக தண்ணி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா நிறைய கூட்டம் வரும்போது சமாளிக்க முடியாது. கடைகள்லேயும் நிறைய தண்ணியெல்லாம் கிடைக்காது. அவங்களையும் குறை சொல்லி வேலை இல்லை. நம்ம போகிறவங்க தான் நம்ம எல்லாமே சேஃபாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்படி இருந்தும் சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் போய் தலை நல்லா சூடாகிருச்சு. அவங்க அப்பாவும் என் பையனும் அவ்வளோவா பாதிக்கப்படலை. நானும் பாப்பாவும் தான் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஆனால் பாப்பாவுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தான் வந்த உடனே தலைவலி. வர்ற வழியில் ஜூஸ் எல்லாம் குடித்தனால அப்படியே டைஜஷன் ஆகாமல் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. வந்த உடனே வாமிட் ஆகிட்டு திரும்ப டாக்டரை பார்த்து இந்த பாருங்கள் டேப்லெட்லாம் வாங்கிட்டு போட்டு இன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மத்தியானம் லன்ச் வீடியோ போட முடியாது. நீங்களும் இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் போனால் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. சாப்பாடு தண்ணி எல்லாமே. ஏன்னா அங்கே நிறைய கூட்டம் வரும்போது ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும். வண்டியெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படிங்க அவ்வளோ கூட்டத்தில் வண்டியெல்லாம் ஓட்ட முடியும்? முடிஞ்ச அளவு நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மற்றவங்கள குறை சொல்கிறத விட நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தா கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். முடிஞ்சளவு அவங்க சூப்பராக தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் லன்ச்சு தண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டு காலையிலே போயிட்டோம். இந்த வெயில் தாக்கம் தான் ரொம்ப முடியலை. அதனால தான் எனக்கு இப்படி வாமிட் ஒரே தலைவலியாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் எங்கேயும் போனால் மற்றவங்கள எதிர்பார்க்காம நீங்களே எல்லாமே சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது முடிஞ்சளவு நாமளே எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் மாத்திரை போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வேலை செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.